நமஸ்தே. இந்த வீடியோவில் பிரவிஷ்காவோட தமிழ் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தமிழில் செய்யுள் பகுதி உரைநடை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு 2 பகுதி இருக்குது. இதில் 25 மார்க்ஸ், இதில் 25 மார்க்ஸு. ஸோ இப்போ செய்யுள் பகுதி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். செய்யுள் பகுதியில் கடவுள் வாழ்த்தில் கொஷின்ஸ் இல்லை. திருக்குறள் பார்க்கலாம் ஸ்ட்ரைட்டாக. மனப்பாட பகுதி, திருக்குறள் வந்து மனப்பாட பகுதி 6th பேஜ் நம்பர் 6ல் இருக்குது. டோட்டலாக இதுக்கு 10 கொடுக்குறாங்க. 10 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 2 அதிகாரம் இருக்குது. ஒரு அதிகாரம் இதில் வந்து மனப்பாட பகுதி வந்து 2 அதிகாரம் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் 20 திருக்குறள். சரியா? நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கோங்க. செகண்ட் ஒன்லேயும் ஃபஸ்ட்டு 5 படிச்சிட்டிங்கன்னா ஆப்ஷனில் நீங்கள் எழுதிடலாம். 10 அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. வந்து தமிழ் மொழியை ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா? அந்த மாதிரி அனைத்துக்கும் ஆதி பகவன் கடவுள் தான் முதலானவர். அவரை வச்சு நம்ம இதுலேயும் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. லாய பயனெனன் கொழல் வாளறிவன் நற்றாள் தொழா அர் எனின். கடவுள் வந்து தூய்மையானவர். அவரை வந்து நம்ம கட்சி இருந்தோன்னா கடவுளை வணங்கணும். அப்போ தான் அந்த கல்விக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலைமிசை நீடு வாழ்வார். அன்பு கொண்ட உள்ளங்களில் குடியிருப்பவன் இறைவன். அவனது கால்களை சேர்ந்தவர் இந்த உலகில் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேண்டுதல் வேண்டாமை இளநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. வேண்டுவது இல்லை, வெறுப்பதும் இல்லை. இத்தகைய சிறந்த குணம் கொண்ட கடவுளின் கால்களை அடைக்கலம் அடைந்தவர்கள் எக்காலத்திலும் துன்பம் நேராது அப்படின்னு சொல்கிறாங்க. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ்ந்து புரிந்தார் மாட்டு. இறைவனின் புகழே இவ்வுலகில் உண்மையானது. அந்த புகழை எப்போதும் சொல்பவர்களை எந்தவித தீமையும் நெருங்காது அப்படின்னு சொல்கிறாங்க. பொறிவாயில் 5 வித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய் வாய் கண் மூக்கு காது ஆகிய 5 பொறிகளால் தோன்றுகின்ற ஆசைகளை கொன்றவன். அவனது ஒழுக்கம் பொய்யற்றது. அந்த ஒழுக்கத்தை கடைபிடிப்பவர்கள் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றால் அரிது. தனக்குவமை இல்லாதான் தான் சேர்ந்தார் கள்ளால் மனக்கவலை மாற்றால் அரிது. இறைவன் ஒப்பற்றவன். அவன் கால்களில் அடைக்கலம் தேடியவர்க்கு மனக்கவலை வராது. இறைவன் கால்களை அடையாதவர்கள் தங்கள் மனக்கவலையை மறக்கும் இயல்பில்லாதவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்ற. அறவழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கள்ளால் பிறவழி நீத்தல் அரிது. வாழி அந்தணன் தாள் சேர்ந்தார் கள்ளால் பிறவாழி நீர்த்தல் அரிது. இறைவன் அறக்கடவுள் ஆனவன். அவனது பாதங்கள் தெப்பம் போன்றவை. தெப்பம்னா கப்பல். அவற்றின் துணை கொண்டு தான் ஒருவர் பொருள் இன்பம் ஆகிய கடல்களை கடக்க முடியும் அப்படின்னு. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. மனித உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு திறன் உள்ளது. அத்திறனை இல்லாத உறுப்பினால் எந்த பயனும் இல்லை. அதுபோலவே 8 வகை குணங்களை கொண்ட கடவுளை வணங்காத தலைகளால் பயனில்லை அப்படின்னு. பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார். பிறவி பெருங்கடல் நீந்துவார் நீந்தார் இறைவனடி சேராதார் அப்படின்னு. இந்த மனித பிறவி ஒரு கடலை போன்றது. இதை கடக்க இறைவனின் பாதமாகிய தெப்பம் தேவை. இறைவனின் பாதங்களை சேர்ந்தவர்கள் பிறவி கடலை நீந்தி கடப்பார்கள், மற்றவர்கள் கடக்க மாட்டார்கள் சொல்றாங்க. தெப்பம்னா கப்பல். சரியா? நெக்ஸ்ட் அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உண்மையான பெருமையை தரும். ஒழுக்கம் தவறினால் பெருமை அழியும். எனவே ஒழுக்கத்தை உயிராக கருதி காப்பாற்றி வர வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை. பரிதோம்பி காக்க ஒழுக்கம் தெரிதோம்பி தேரினும் அக்தே துணை. பகுத்தறிவுடனே ஆராய்ந்து பார்த்தால் ஒழுக்கம் வாழ்க்கைக்கு உச்ச துணை என்பது புலப்படும். எந்த சூழ்நிலையிலும் ஒழுக்கத்தை கெடாது காப்பாற்ற வேண்டும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். நல்ல ஒழுக்கம் உள்ளவரே நல்ல குடிமக்கள் ஆவர். ஒழுக்கம் கெட்டவர்கள் இழிந்த பிறவியினர்.
மரப்பினும் ஒத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்கங் குன்றம் கெடும். கற்ற கல்வி மறந்து போனாலும் பாதகமில்லை, மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் யாராக இருந்தாலும் ஒழுக்கம் கெட்டால் அவரை பெருமையாய் கெடும், அதை மீண்டும் சரி செய்ய முடியாது. உயர்வு அழுக்கார் உடையான் கண் ஆக்கம் போன்று இல்லை, ஒழுக்கம் மிலான் கண் உயர்வு. பொறாமை கொண்டவனுக்கு வளர்ச்சி இல்லை, அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனுக்கும் வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவோயர் இழுக்கத்தின் ஏதம் படும்பா கரிந்து. ஒழுக்கத்தின் ஒல்கார் உறவேர் இழுக்கத்தின் ஏதம் படும்பா கரிந்து. ஒழுக்கம் கெட்டால் குற்றம் வரும் என்பதை அறிந்தவர்கள் மன வலிமையுடன் இருப்பார்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையும் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கத்தின் எய்துவார் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவார் எய்தா பழி. ஒழுக்கத்தினால் அனைவரும் மேன்மை அடைவார்கள், ஒழுக்கம் தவறினால் அனைவரும் தீராத பழியை அடைவார்கள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். ஒழுக்கம் என்பது பிறருக்கு உதவுவதற்கு முக்கிய குணமாகும். தீய நடத்தை எந்நாளும் துன்பத்தை கெடுக்கும். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கம் உடையவர்க்கு ஒல்லாவே தீய வழுக்கியும் வாயார் சொல்லல். ஒழுக்கமுடையவர்கள் மறந்தும் கூட தீய சொற்களை பேச மாட்டார்கள், அது அவர்களுக்கு முடியாத ஒன்றாகும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லார் அறிவிலாதார். உலகம் செல்லும் வழியிலேயே ஒருவர் செல்ல வேண்டும் அப்போதுதான் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அதை கல்லாதவர்கள் பிற பல கலைகளும் கற்றவர் என்றாலும் அறிவற்றவரே ஆவர்.